மறைந்த பிரபல தமிழ் சினிமா நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் அடக்கம் செஞ்சிருக்க சென்னை கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக கட்சி அலுவலகத்தில் நடந்திருக்க ஒரு விஷயம் தான் தற்சமயம் சோசியல் மீடியாவில் வைரலாகிறது. அது என்ன விஷயம் என்ன அப்படிங்கிற முழு தகவலும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் உடல் அடக்கம் செஞ்சிருக்க சென்னை கோயம்பேட்டில் இருக்க தேமுதிக கட்சி அலுவலகத்திற்கு ஒரு நல்ல பாம்பு ஒன்று வந்திருக்கு. அதை பார்த்த எல்லோருமே விஜயகாந்த் அவர்கள் நேரில் வந்திருக்கதாகவும் அவருடைய குடும்பத்தார்களிலிருந்து தொண்டர்களிலிருந்து எல்லாருமே கண்ணீர் விட்டு கதறெழுது ரொம்பவே நெகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலக்குறை காரணமாக காலமானாரு. மார்கழி மாதம் இறந்தாலே சொர்க்கம் என்று சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி விஜயகாந்த் அவர்களை உடல் அடக்கம் செய்யும் போது கரடின் என்று சொல்லக்கூடிய கழுகு வானத்துல 3 முறை சுற்றி வந்துச்சு. இது ஒரு அதிசய நிகழ்வாகும் நிகழ்ச்சியான விஷயமாகவும் பார்க்கப்பட்டுச்சு. விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடமான தேமுதிக கட்சி அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய சமாதி இருக்கிறதுனால அங்கே கோயில் மாதிரி அலங்கரிக்கப்பட்டிருக்கு. தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே வந்து செல்வது மட்டுமில்லாமல் அங்கு தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு இருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்பட்டு ஒரு சில தினங்களில் ஒரு நல்ல பாம்பு ஒன்று அவர் சமாதிக்கு வந்து சென்றது. அந்த சமயத்தில் அது ஒரு நிகழ்ச்சி சம்பவமாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடமான கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்துக்கு நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல பாம்பு ஒன்று வந்திருக்கு. விஜயகாந்த் அவர்கள் எந்த வழியாக வந்து கட்சி அலுவலகத்தில் அவருடைய அறைக்கு செல்வாரோ அதே வழியாக நல்ல பாம்பு ஒன்று அவருடைய அறைக்கு சென்று அங்கு சிறிது நேரம் இருந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் எந்த வழியாக வெளியே செல்வாரோ அதே வழியாக நல்ல பாம்பு சென்றது. இதை அங்கிருந்தவங்க பார்த்து விஜயகாந்த் ஐயா அவர்கள் தான் நேரில் வந்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே கண்ணீர் விட்டு நெகிழ்ச்சியாக பார்த்துருக்காங்க. இந்த ஒரு அதிசய நிகழ்வு தான் சமூக வலைதளத்தில் வீடியோவாக வெளியாகி இப்போ வைரலாகிட்டு வருது மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் பெரும் பிரமிப்பையும் ஏற்படுத்தி இருக்குது. இந்த விஷயத்தை பார்த்த அவங்களுடைய குடும்பத்தார்களும் ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுததாகவும் சொல்லப்படுகிறது. இதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வீட்டிலும் விஜயகாந்த் அவர்களின் புகைப்படம் வைத்து அங்கு தினமும் பூஜைகள் செய்யப்படுவது மட்டுமில்லாமல் அவர் அணிந்திருந்த நகைகள் மூக்கு கண்ணாடி எல்லாமே அவர் புகைப்படத்தின் பக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.